ஹலோ வணக்கம். சிம்பிளான சிக்கன் வறுவலை ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் தயிர் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு கொத்து கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான காரத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருங்க. அது வீடியோவில் விழுகாமல் போயிடுச்சு. அரை மூடி லெமன் பிழிஞ்சு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோங்க. நல்லா ஊறட்டும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். அரை மணி நேரம் ஊறவும் அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்த சிக்கனையும் சேர்த்து அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி அது சிம்லையே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வறுத்து எடுக்கணுங்க. சிக்கனில் இருக்க தண்ணி அடுப்பில் சூடு ஏற தண்ணி விட்டு வந்துடுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக மறுபடியும் சுண்டுறது வரை நல்லா சுருளாக கிண்டி இறக்கிட்டால் சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆகிருங்க. பாருங்கள், இது சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த கடாய் சிக்கன் சப்பாத்தி, பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கடாய் சிக்கன் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், ஈஸியான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் சுவை செம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தண்ணி விட்டு வந்துருச்சு. இனி அதோடையே சுருளை வதக்கி இறக்கிட்டால் சிக்கன் ரெடி ஆகிருங்க. அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.